இந்த நேர்த்திக்கடன்ங்கிற விஷயம் வந்து தமிழ்நாட்டில் வந்து எல்லா மதத்துலேயும் சேர்ந்தவங்களும் அந்த நேர்த்திக்கடன்கிற ஒரு விஷயம் வந்து எல்லா மதத்துலேயுமே இருக்குங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா, எங்களுக்கு குழந்தையே பிறக்கலைங்க. குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த கோயிலில் வந்து நான் இவ்வளோ செய்கிறேன், இதை செய்கிறேன் அப்படிங்கிறது, உண்டியலில் காசு போடுறது. இல்லது வந்து நான் வந்து எனக்கு குழந்தை பிறந்தவொன்னா, எனக்கு ஃபஸ்ட்டு குழந்தை ஆம்பளை பிள்ளையா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து நான் மொட்டை போட்டுக்கிறேன் அப்படின்னு வேண்டுறது. என் குழந்தைக்கு பேச்சே வரலங்க. பேச்சு வந்துச்சுன்னா நான் ஆடை ஆடை அறுத்து நான் பலியிடுறேன், அதாவது ஆடை எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்துறேன்னு சொல்கிறது. இந்த மாதிரி நேர்த்திக்கடன் விஷயத்தில் ரொம்ப எல்லா மதத்தில் இருந்தாலும் இந்த படத்தில் ஒரு நேர்த்திக்கடன் இருக்குதுங்க. அதை வந்து எப்படி பண்ணியிருப்பாங்க தெரியுமா? உண்மையிலே சொல்கிறேன், அப்படியே நம்மளுக்கு டச் ஆகும். தமிழன்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த நேர்த்திக்கடன் விஷயத்தை பண்ணியிருப்பாங்க ஒரு கோயிலில் வச்சுட்டு. உண்மையிலே எனக்குலாம் பயங்கரமாக கனெக்ட் ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்குமே அந்த சீன்ஸ் வந்து கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். என்னை விட பெருசாகவே உங்களுக்கு கனெக்ட் ஆகும். நான் ஒரு ரிவ்யூவர், ஆனால் உங்களுக்கு சாதாரண ஆடியன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது பயங்கரமாக கனெக்ட் ஆகும். ஜெயிச்சிருச்சுங்க அந்த படம். அங்கேயே இருந்து படம் ஜெயிச்சிச்சு.